ஐக்கிய தேசிய கட்சியின் இறுதி தேர்தல் பிரசார கூட்டம் மருதானையில் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் கொழும்பு மாவட்ட வேட்பாளர்களும் கலந்து கொண்டனர். ஜனவரி 8ஆம் தேதி நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானித்தோம். தற்போது உங்களினதும் உங்களுடைய குடும்பத்தினதும் எதிர்காலத்தை தீர்மானிக்கவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம். உங்களது எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கவே நாங்கள் வந்தோம். எமது திட்டத்தை நான் வெளிப்படுத்தியுள்ளேன். 60 மாதத்தில் புதிய நாட்டை அமைப்பதற்காக 5 ஆண்டுகளில் 10 லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம். சர்வதேச முதலீடுகளை பெற்றுக் கொள்வதற்கு 5 லட்சம் வீடுகளை அமைப்பதற்கு, அதேபோன்று கல்வியை மேம்படுத்துவதற்கு அடுத்த வாரத்தில் மீண்டும் நாங்கள் செயலில் இறங்குவோம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்து உங்களது எதிர்காலத்தை உறுதிப்படுத்துங்கள். செவ்வாய்க்கிழமை காலை கிழக்கில் சூரியன் உதிக்கும் என்றால் அன்று நாங்கள் புதிய அரசாங்கத்தை அமைப்போம். மேற்கில் சூரியன் மறைவது போன்று ராஜபக்சவின் அரசியல் மறைந்து கடலில் சங்கமமாகிவிடும். நாட்டிற்கு வருமானத்தை கொண்டுவர தற்போது எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. உலகத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி எமது உற்பத்திகளுக்கு சர்வதேச சந்தையில் வாய்ப்பை பெற்று வருமானத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு 3 நேரமும் உண்ணக்கூடிய பொருளாதாரத்தை ஏற்படுத்துவோம். இந்த நாட்டின் வளங்கள் மற்றும் பொருளாதாரத்துடன் உங்களையும் வலுவான நிலைக்கு கொண்டு செல்வதே எமது தேவையாக உள்ளது. நாட்டின் யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் துரதிருஷ்டவசமாக இலங்கை என்ற முத்து ராஜபக்சவின் ஆடைக்குள் விழுந்துவிட்டது. இதனை எடுக்க எமக்கு 6 வருடங்கள் சென்றது. நாட்டில் 96ஆம் ஆண்டில் இருந்து வறுமையான மக்கள் அதே நிலையில் இருக்கின்றனர். மஹிந்தவின் பிரதமர் கனவு சிதைந்துள்ளது. மற்றொரு பிரதமர் கனவு இல்லை. வரலாற்றில் எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாததை 100 நாட்களில் நாங்கள் செய்து முடித்தோம். என்னிடம் எந்த ஒரு இனபேதமும் இல்லை. நான் அனைத்து மக்களுடன் ஒன்றிணைந்து செயற்படுகின்றேன். 55 லட்சம் குடும்பங்கள் வெற்றி பெறுகின்ற கொள்கை எமது கொள்கை என்பதை பெருமையுடன் கூறுகின்றேன். இன்றுடன் 202 நாட்கள் ஆகின்றது. இந்த 202 நாட்களில் நாட்டில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தினூடாக மக்கள் மிகவும் எளிதாக மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய சூழலை நாம் உருவாக்கியுள்ளோம். நாட்டில் இடம்பெற்றுள்ள பாரிய மாற்றம் இதுதான். ஆகஸ்ட் 17ஆம் தேதி இதனை தொடர்ந்து உறுதிப்படுத்த வேண்டும். நேர்மையுடன் செயற்படக்கூடிய திருட்டு கும்பலுக்கு பாராளுமன்றத்தில் பதிலடி கொடுக்கக்கூடிய தலைவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தை அமைப்பதற்கு எமது நாட்டில் அனைத்து மக்களும் தயாராகியுள்ளனர். கடந்த 20 வருட காலமாக நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தோம். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்திற்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தோம். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் அருகில் வந்துள்ளது.